தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது தமிழ் இலக்கியத்தில் தை திருவிழா அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் சங்க இலக்கியங்களிலும் பிற இலக்கியங்களிலும் இருந்து தரவுகளோடு நாம் அதை பார்க்க போகிறோம். சரி, இப்போது இலக்கியத்தில் தை திருவிழா, தமிழ் இலக்கியத்தில் தை திருவிழா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம் முன்னால் சில வார்த்தைகள் காண கிடைக்கின்றன. என்னென்னா தை நீராடல், அம்பா நீராடல், மார்கழி நீராடல் அப்படிங்கிற வார்த்தைகள் கிடைக்கிறது. இதில் தை நீராடல் அப்படிங்கிற வார்த்தை சங்க இலக்கியத்தில் இருக்குது. மார்கழி நீராடல் என்ற வார்த்தை பதமே அதில் கிடையாது. அம்பாவாடல் அப்படிங்கிறதும் இருக்குது. சரி, இப்போது சங்க இலக்கியங்களை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அந்த காலத்தில் தை மாதத்தில் பெண்களிடம் ஒரு பழக்கம் இருந்திருக்குது. என்னென்னா, அப்பொழுது ஆற்றிலோ குளத்திலோ நீராடி விட்டு நோன்பு இருப்பது, அதுவும் பாவை நோன்பு. பாவை என்றால் ஒரு பொம்மை. அந்த பொம்மையை கடவுளாக வழிபட்டு மழை வளம் வேண்டி நல்ல கணவர் கிடைப்பதற்காகவும் வேண்டி நோன்பு இருப்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்திருப்பது தெரிய வருது. இது சங்க இலக்கியத்தில் பார்க்கும் பொழுது பரவலாக நமக்கு காண கிடைக்கிற செய்தி ஆகும். சரி, இப்போது இந்த தை நீராடல் அப்படிங்கிறது பின்னாடி எப்படி ஆண்டாள் காலத்திலேயும் திருவம்பாவை இயற்றிய மாணிக்கவாசகர் காலத்திலேயும் மார்கழி நீராடல் அப்படின்னு மாறிற்று அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இப்பொழுதெல்லாம் தை என்றாலே தை மாதம் வரும் பொழுது பொங்கல் இடுகிறோம். தை பொங்கல் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். அந்த தை மாதத்திற்கும் சூரியனுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்னா சூரியனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த விழா கொண்டாடப்படுவதாக கூறப்படுவதுண்டு. அதுவும் இது உழவர் திருநாளாக, அறுவடை திருநாளாக இப்பொழுதெல்லாம் இருக்கின்றது. அது உண்மைதான். ஆனால் சங்க இலக்கியங்களில் பார்க்கும் பொழுது நமக்கு தை நீராடல் அப்படிங்கிற வார்த்தை பதம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது எதற்காக தை மாதத்தில் நீராட வேண்டும் அப்படின்றதோடு சூரியனுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா தை மாதத்திற்கு அப்படின்னு பார்க்கலாம். அதில் என்னென்னா, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த மாதங்கள் எல்லாமே உத்தராயணம் அப்படின்னும், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இவை எல்லாமே தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உத்தராயணம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, சூரியனுடைய நகர்வு. அயனம் என்றால் நகர்வு. அந்த சூரியனானது தெற்கிலிருந்து வடக்காக நகர்வது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வடக்கிலிருந்து தெற்காக நகர்வதை தட்சிணாயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன நகர்வு? அறிவியலாளர்கள் ஒரு கேள்வியை எழுப்புவாங்க. சூரியன் எப்படி நகரும்? அது ஃபிக்ஸடாக ஒரே இடத்திலே நிலை கொண்டிருப்பது. அதை சுற்றி பிற கோள்கள் சுற்றி வரும் பொழுது சூரியன் எப்படி நகரும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனால் இங்கே எப்படி என்றால், வடக்கிலிருந்து தெற்கில் நகர்வது போலவும் தெற்கில் இருந்து வடக்கே நகர்வது போலவும். ஏன்னா நாம் எதிர் திசையில் நம்முடைய பூமி செல்லும் பொழுது நமக்கு அப்படி தோற்றம் அளிக்கிறது. இந்த நகர்வைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியுது. மேலும் நம்முடைய ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 6 மாதங்கள் பகலாகவும் ஒரு 6 மாதங்கள் இரவாகவும் அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படி இரவாக இருப்பது தட்சிணாயனம் என்றும் பகலாக இருப்பது உத்தராயணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உத்தராயணத்திற்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அப்பொழுது பீஷ்மர் மகாபாரத கதையில் தட்சிணாயன காலத்திலேயே அடிபட்டு வீழ்ந்துருவார். ஆனால் உத்தராயண காலம் வர வரைக்கும் அவர் காத்திருப்பார். ஏன்னா அப்பொழுது உயிரை விடுவது தான் சிறப்பு அப்படிங்கிறதுக்காக அவர் காத்திருப்பது தெரிய வருது. ஏன்னா அப்பொழுது நேரடியாக ஸ்வர்க்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு தை மாதம் என்பது முதலாக தை 1 சூரியனுடைய அயனம், அதாவது நகர்வு என்பது குறித்து அப்பொழுது அவர்களுக்கு புரிதல் இருந்திருக்கிறது. அதனால் தை மாதத்தில் நீராடுகிற வழக்கம் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்றுகிறது. சரி, இப்போ நாம்
மார்கழி நீராடல் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நோன்பு எல்லாமே, இந்த பாவை நோன்பு எல்லாமே எப்பொழுதிருந்து எப்பொழுது வரை கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா, மார்கழி திங்களுடைய, அதாவது மார்கழி மாதத்தின் பௌர்ணமியிலிருந்து தை மாத பௌர்ணமி வரைக்கும் இந்த நோன்பு இருக்கப்பட்டது. அப்போது நோன்பு முடிகிற நேரத்தில் தான் அவங்க இந்த நோன்பை எப்பொழுது முடிக்கிறார்களோ அப்பொழுது தை மாதம் வந்து விடுது. அதனால் தை நீராடல் அப்படிங்கிற வார்த்தை பதத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடும். சரி, இப்போது மார்கழி ஒன்றிலிருந்து தான் இந்த மார்கழி திருப்பாவை பாடலெல்லாம் இசைக்கப்படுது அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் பார்க்குறது. ஆனால் ஆண்டாளுடைய பாடல்களை நாம் பார்க்கலாம். அதில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு முதல் பாட்டிலேயே ஆண்டாள் குறிப்பிட்டிருப்பது என்ன சொல்லுதுன்னா, மார்கழி திங்கள் பௌர்ணமி என்று தான் முதல் பாட்டையே ஆண்டாள் பாடியிருக்கிறாங்க. அப்போது அந்த பாதி நாட்கள், அதாவது பௌர்ணமி அல்லாது அதற்கு முந்தைய நாட்கள் எல்லாம் மார்கழி மாதமாக இருந்தாலும் அப்பொழுது அவர்கள் நீராட்டம் இல்லை. அப்போது தை மாதத்திலே நீராடுகிற நாட்கள் இருந்திருக்குது, 30 பாட்டே இருக்குது. அதனால் முதல் பாட்டிலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராடப் போதுவீர் அப்படின்னு மார்கழி நீராட்டம் பற்றி ஆண்டாள் குறிப்பிடுகிறாங்க. ஆண்டாள் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரி, அந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் மார்கழி நீராடல் அப்படின்னு குறிப்பிடுறாங்களா அப்படின்னா, இன்னொரு பாட்டு ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற பாட்டில் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்கள் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரம்பாவாய் அப்படிங்கிற அந்த பாட்டிலையும் மார்கழி நீராடல், இந்த 2 பாடலில் மட்டும்தான் மார்கழி நீராடல் அப்படிங்கிற பதத்தை ஆண்டாள் பயன்படுத்துகிறாங்க. சரி, பாவை நோன்பு சங்க இலக்கியத்தில் காண கிடைக்குது. இதில் இருக்குதா அப்படின்னா ஆமாம் இருக்குது. ஏன்னா 2வது பாட்டில் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள். கிரிசைகள் அப்படின்னா அந்த நோன்பு இருக்கும் பொழுது செய்யக்கூடிய சடங்குகள், அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அப்படின்னு சொல்லிட்டு மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், அதாவது தீய செயல்கள் எதுவும் செய்ய மாட்டோம், செயற்கையாக அலங்காரங்கள் செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு நோன்பு இருக்கிற முறை பற்றி அவங்க குறிப்பிடுவதோடு பாவை அப்படிங்கிற அந்த பாவை நோன்பு, அதாவது பொம்மையை வைத்து வழிபடுகிற நோன்பு பற்றியும் குறிப்பிடுறாங்க. அடுத்து இன்னொரு பாட்டில் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு மழைவளம் சுரப்பதற்காக அவர்கள் நோன்பிருக்கிறார்கள் அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களில் காணப்படுகிற செய்தி. அதையே ஆண்டாள் சொல்கிறாங்க. மழைவளம் சுரக்கவும் நல்ல கணவன் கிடைக்கவும் நோன்பிருந்தார்கள் பெண்கள் அப்படின்னு. நல்ல கணவன் கிடைக்கிறது அப்படிங்கும் பொழுது இங்கே கண்ணனையே கணவனாக அடைய திருப்பாவை இயற்றப்பட்டது அப்படிங்கிறதே சான்று. சரி, இப்போது பாவை களம் புக்கார் அப்படின்னு ஒரு பாடலில் குறிப்பிடுறாங்க. அந்த பாடலும் நமக்கு பாவை களம் என்பது நோன்பு இருக்கிற இடம் அப்படிங்கிறதை குறிப்பிடுது. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படிங்கிறதும் நோன்பு குறித்து சொல்லப்படுது. தூயோமாய் வந்தோம்னு, தூயோமாய் வந்தோம் அப்படின்னு சொன்னால் தூய மனதோடு வந்தோம், தூய்மையாக வந்தோம் அப்படிங்கிறதும் நோன்பு இருப்பதன் ஒரு பகுதி. ஆக ஆண்டாளுடைய பாடலானது மார்கழி நீராடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதத்தை பயன்படுத்துவதற்கு சான்றாகவும், பாவை வைத்து அவர்கள் நோன்பிருந்ததற்கு, வணங்கி நோன்பிருந்ததற்கு சான்றாகவும், அதோடு நோன்பு இருந்ததுக்கு சான்றாகவும் விளங்குகின்றது. இதில் 2 பாடல் மார்கழி நீராடல் என்றும் 3 பாடல் பாவை பற்றியும் 4 பாடல் நோன்பு பற்றியும் குறிப்பிடுகிறது ஆண்டாள் பாட்டில். சரி, ஆண்டாள் பாட்டு இவ்வாறு அமைந்திருக்கு. திருவம்பாவை எப்படி அப்படின்னா, திருவம்பாவில் 20 பாடல் தான். இது எழுதப்பட்ட காலம், அதாவது மாணிக்கவாசகர் சற்றே ஆண்டாள் காலத்துக்கு பிந்தையவர் அப்படின்னு தோணுது. 9ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம். ஆனால் இவருடைய கால பற்றிய சர்ச்சைகள் இருப்பதனால அறுதியிட்டு கூற முடியலை. ஆனால் இவர் எழுதினது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தார். அப்போ திருவண்ணாமலையில் பெண்கள் எல்லோரும் குளத்திலே, ஆறோ குளமோ பக்கத்தில் இருக்கிறதுல நீராடி நோன்பு இருப்பதை பார்க்குறார். இவருக்கு ஆண்டாளுடைய பாசுரங்களுக்கும் இவருடைய பதிகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா,
அங்கே எல்லாமே கண்ணனையே அவள் நினைத்து நினைத்து உருகி ஒரு காதலியின் மனநிலையில் ஆண்டாள் பாடியிருப்பாள். ஆனால் இங்கே மாணிக்கவாசகரோ தன்னை மிகவும் கீழ்ப்பட்டவராக இறைவனுக்கு அடிமை பூண்டுவதற்காக தாசானு தாசனாய் எண்ணி எண்ணி ஒவ்வொரு பாடலையும் பாடியிருப்பார். ஆனால் அவருக்கு எப்பொழுதும் சித்தம் சிவமயம் அப்படிங்கிறதுனால பார்க்கிற எல்லாம் சிவனாகவே தெரியும். எந்த இலக்கிய வடிவமாக இருந்தாலும் சிவனை குறித்து எழுதுவது அவருக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்திருக்குது. அப்பொழுது இவர் அந்த பெண்கள் அவ்வாறு நோன்பு இருப்பதை பார்த்த உடனே திருவம்பாவை பிறக்கிறது. பாவை நோன்பு பற்றி பாடுவதாக. இதுலேயும் எம்பாவாய் எம்பாவாய் அப்படின்னு குறித்ததில் பாவை நோன்பு பற்றியும், நோன்பு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடவில்லையானாலும் அது குறிப்பாக உணர்த்துவதாக அமைந்திருக்குது. இவர் எந்த பாடலிலே மார்கழி நீராடல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம். இதில் இவர் சிவனின் அடியவர்களையே கணவனாக பெற வேண்டும் அப்படின்னு அந்த பெண்கள் விரும்புவதாக இவருடைய பாடல் ஒன்று கூறுகிறது. அப்படிப்பட்ட அருளை சிவனாகிய நீ எங்களுக்கு தந்தாயானால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு அந்த பெண்கள் சொல்வதாக ஒரு பாட்டு. சரி, மழைவளம் சுரப்பதற்காக இவர்கள் பாடினார்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம், இலக்கியத்தில் காணும் சங்க இலக்கியத்தில் பார்ப்பது போல இவர்களும் மழைவளம் சுரப்பதற்காகவும் இந்த பாடல் பாடிய இருப்பதற்கான சான்றாக ஒரு பாடல் கிடைக்கிறது. அந்த பாட்டு 16வது பாடல். முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் அப்படின்ற ஒரு பாட்டில் உமாதேவியை முன்னிறுத்தி அவர் பாடுகிறார். அவள் சுரக்கும் இன்னருளே போல, இனிய அருள் போல மழையே பொழிய வேண்டும் அப்படின்னு அவர் வேண்டிக் கொள்கிறாரு அந்த பாட்டில். போற்றி பாடல் அப்படின்னு வர நிறைவு பாடலில் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. அதனால் அந்த 20வது பாடலில் மார்கழி நீராடல் பற்றிய குறிப்பு அவர் கொடுக்கிறார். சரி, இப்போது இதில் ஒரு பாட்டில் எங்களுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும், சிவனுடைய அருள் வேண்டும், எம் கண்கள் அவனை அல்லாமல் வேறு எதையும் காண வேண்டாம் அப்படின்னு வேண்டி அந்த பெண்கள் சொல்வதாக ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலில் என் கண்கள் உன்னையன்றி வேறு ஒன்றையும் காணாதிருக்க நீ அருள் புரிவாயேல் எங்கெழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு. ஞாயிறு எங்கே எழுந்தால் எங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பொதுவாக இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லப்படுதுன்னா, சூரியன் கிழக்கே உதித்தால் என்ன, மேற்கே உதித்தால் என்ன அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லப்படுது. நானுமே இதற்கு முன்னால் திருப்பாவை திருவம்பாவை பாசுரத்தை சொல்லும் பொழுது அவ்வாறு தான் சொல்லியிருப்பேன் நான். ஆனால் இப்பொழுது இன்னொன்றும் தோன்றுகிறது. இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் பற்றி பார்க்கும் பொழுது ஞாயிறு தெற்காக தெரிந்தால் என்ன, நகர்ந்தால் என்ன, வடக்காக நகர்ந்தால் எங்களுக்கு என்ன என்பதையும் குறித்து சொன்னாரோ அப்படிங்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது. எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு அவர் சொல்லுவதாக. ஏனென்றால் தை நீராடலுக்கும் சூரியனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு குறித்து இந்த ஒரு பாடலிலே செய்தி இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. சரி, இப்போது நம்ம சங்க இலக்கியத்தில் தை நீராடல் பற்றி பார்க்கலாம். இப்பொழுது தை நீராடல் எப்படி மார்கழி நீராடல் அப்படின்னு மாறினதை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, தை நீராடல் பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நற்றிணை 80வது பாடல். அந்த பாடலில் வரிகளை தை திங்கள் தன் கயம் படியும் பெருந்தோட் குறுமகள் அல்லது மருந்து பிரிதி இல்லை யாம் உற்ற நோய்க்கே அப்படின்னு ஒருவன் சொல்கிறான். அதாவது இது பூதன் தேவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியது. இதில் ஒரு தலைவன் தோழியை பார்த்து சொல்லுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்கு. அதாவது தை திங்கள் தன் கயம் படியும், தை மாதத்திலே குளிர்ச்சி பொருந்திய நீரிலே குளிக்கச் செல்லுகின்ற, அதாவது பெருந்தோட் குறுமகள் அல்லது இந்த பெண் ஒரு தலைவியை குறிக்கிறான், அல்லது மருந்து, என்னுடைய காதல் நோய்க்கு வேறு மருந்து இல்லை அப்படின்னு தலைவன் குறிப்பிட்டு சொல்கிறான். இப்போது இந்த பாடலில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தை திங்கள் தன் கயம் படியும், அதாவது தை மாதத்தில் அவள் நோன்பு இருக்கிறதுக்காக குளத்தில் நீராடச் செல்கிறாள். அது அவர்களுடைய இயல்பாக இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் வேறு எந்த மாதத்திலும் நீராட்டம் பற்றி சங்க இலக்கியங்களில் தரவுகள் இல்லை. அடுத்து ஐங்குறு 184வது பாடல். இதை எழுதியவர் ஓரம் போகியார். அதில் ஒருவர் நறுவி ஐம்பால் மகளிராடும் தை தன் கயம் போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இந்த வார்த்தை யார் சொல்கிறாங்கன்னா, இதே தலைவன் என்ன பண்ணுறான், தலைவியை விட்டு விட்டு வேறு பெண்களோடு தொடர்பு கொண்டு விட்டு திரும்பி வரான். திரும்பி வந்து தோழியிடம் மனம் திருந்தி வருவதாக சொல்லி தலைவியை சந்திக்க கேட்கிறான். அதாவது வாயில் நேர்வது, அதற்கு வாயில் மறுப்பது அப்படிங்கிறது தலைவியோட தோழியே வாயில் அதாவது அவனை சந்திக்க விடவில்லை அவள். ஏன் அப்படின்னா,
நறுவி ஐம்பால் மகளிராடும் தைத்தன் கயம் போல அவனுடைய மார்பு இருக்கிறதாம். அதாவது நறுமணம் பொருந்திய 5 விதமான ஒப்பனைகள் செய்யப்படுகிற பெண்கள் நீராடுகின்ற தைத்தன் கயம், அதாவது குளம் போல, தை மாதத்தில் குளம் போல உன்னுடைய மார்பு இருக்கிறது என்றால் பல பேருடன் தொடர்பு கொண்டிருப்பதாக அவனை குறிப்பிட்டு இழுத்து உரைக்கிறாள் அவள். அதனால் இந்த வார்த்தையும் தை திங்களில் குளத்தை பற்றி குறிப்பிடுவதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து குறுந்தொகை 196வது பாடல். எழுதியவர் மிளைக்கந்தனார். இந்த பாட்டு ஏற்கனவே ஒரு காணொளியில் நான் தனியாக போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்பொழுது அந்த வரிகளை மட்டும் சொல்கிறேன். பாரி பரம்பின் பனிச்சுவை தென்னீர் தை திங்கள் தண்ணிய தரினும் வெய்ய உவர்க்கும் என்ற நீர் அப்படின்னு இது தோழி தலைவனை பார்த்து சொல்கிறா. அதே போல் போன பாடலை போல் வேறு பெண்களோடு தொடர்பு கொண்டு திருந்தி வந்து தலைவியை சந்திக்க வேண்டும் பொழுது தோழி சொல்கிறாள், முன்பெல்லாம் என்னுடைய தலைவி வேப்பங்காயை கொடுத்தாலும் உனக்கு இனிமையாக இருக்கின்றது என்று உண்ணுவாய். ஆனால் இப்பொழுது தை மாதத்தில் குளிர்ச்சி பொருந்திய அதுவும் பாரி பரம்பு மலையில் உள்ள நீரை கொடுத்தாலும் கூட வெய்ய உவர்க்கும், அதாவது வெப்பமாக உப்பு கரிக்கிறது அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்கிறா. இப்போது இந்த பாட்டில் நாம் எடுக்க வேண்டியது தை திங்கள் தண்ணிய, அதாவது தை மாதத்தில் குளுமையாக, அதாவது அனைவரும் நீராட ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். புறநானூறு 70வது பாடல். இது என்ன சொல்லுதுன்னா, தை திங்கள் தன் கயம் போல கொள குறையா கூளுடை வியநகர். இது குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை கோவூர் கிளர் பாடிய பாட்டில் அவனுடைய நகரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தை மாதத்து குளத்தில் இருந்து நீர் அள்ள குறையாது எடுக்கும்படியாக இருக்குமா, அதை போல உணவுப் பொருள் மிகுதியாக இவனுடைய நகரத்தில் இருக்கும் அப்படிங்கிறாரு. நற்றினை 22வது பாடலில் இதுவும் நான் ஒரு காணொளியில் தனியாக போட்டிருக்கேன். இதில் வான்பெயல் நனைத்த புறத்த நோன்பியர் கையூன் இருக்கையின் தோன்றும் நாடன் அப்படிங்கிற வரிகள் வருது. இந்த பாட்டை எழுதின புலவர் பெயர் தெரியலை. இந்த பாட்டில் ஒரு குரங்கு, அந்த குரங்கு என்ன செய்கின்றதாம், திணைக்கதிரை, அவள் தலைவி காக்கிற திணைப்புணத்தில் இருந்து திணைக்கதிரை அள்ளி வாயிலே போட்டுக்கொண்டு அப்பொழுது அதோடைய மழையில் நனைந்திருக்கின்றது. அதனாலுடைய அது புறமாகிய முதுகெல்லாம் நனைந்திருக்கிறது. அதை பார்ப்பதற்கு கையிலே தடி ஊன்றி நோன்பு இருக்கின்றவன் போல இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பாட்டின் பொருளாக சொல்லப்படுது. இதில் கையூன் இருக்கையின் தோன்றும் நாடன் என்று சில பிரதிகளிலும் தை ஊன் இருக்கையின் தோன்றும் நாடன், அதாவது தை மாதத்திலே நோன்பு இருப்பதைப் போல தோன்றும் நாடன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கருத்தும் சொல்லப்படுது. அதனால் இதை முடிவாக எடுத்துக்கொள்ளாமல் இதை நோன்பு இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த தை நீராடல் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அம்பாவாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான். அம்பா அப்படிங்கிறது ஒரு பாவையை குறிக்கிறது, ஒரு பொம்மை என்று சொன்னேன்ல, அந்த பாவையை பெண்கள் நீராட்டுவதும் வழக்கமாக இருக்கிறது இவர்கள் நோன்பு இருக்கும் பொழுது. அதைத்தான் அம்பாவாடல் என்று பரிபாடல் குறிப்பிடுகிறது. இந்த அம்பாவாடல் என்பதும் தை நீராடலும் ஒன்று தான். ஆனால் அம்பாவாடல் என்ற வார்த்தை எங்கு வருகிறது அப்படிங்கிறதுக்கான தரவுகளையும் நாம் பார்க்கலாம். இங்கே பரிபாடலில் 11வது பாடல் வைகை ஆற்றை பற்றி, வையை அப்படிங்கிறத பற்றி கூறுவது. இதில் எல்லா வரிகளையும் மிகப்பெரிய அளவு இருப்பதனால அந்த நமக்கு தேவையான வரிகளை மட்டும் நான் சொல்கிறேன். ஞாயிறு காயா நளிமாறி பிற்குளத்து மாயிரும் திங்கள் மறுநிறை ஆதிரை விரிநூல் அந்தணர் விளவு தொடங்க. அதாவது இந்த மார்கழி மாதத்து ஆதிரைக்கு சமயத்தில் அந்தணர்கள் விழாவை நோன்பை தொடங்குகின்றார்கள் அப்படிங்கிற வார்த்தையும், அம்பா ஆடலின் ஆய்தொடி கன்னியர், அம்பா ஆடுவதற்காக ஆய்தொடி கன்னியர் அப்படின்னா வளையல்கள் அணிந்த பெண்கள், தாய் அருகா நின்று தவத்தை நீராடல், தாய் அருகே இருக்க தவம் பொருந்திய அந்த தை நீராடலை நீ உணர்த்தி வையை நதி அப்படிங்கிற அந்த வரிகள் வருது. இதில் தாய் அருகே நிற்கும் பொழுது தவத்தை நீராடல், இந்த தை நீராடலை வெறுமை குறிக்கலை, தவமாக குறிக்கிறார்கள். அதனால் இது எப்படி ஒரு முக்கியமான ஒரு
குறிக்கோள் சார்ந்த நோன்பு சார்ந்த ஒன்று அப்படிங்கிறதை இது குறிக்குது. இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, தாய் அருகா நின்று இந்த ஒரு பாடலில் வர்றதுனால அம்பா என்பதற்கு அன்னை அப்படிங்கிற பொருள் கொடுத்து அதனால் இது அம்பாவாடல் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா தாய் அருகே நின்று நீராடுவது என்பது மிகவும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அதை சிறப்பாக குறிப்பிட மாட்டார்கள். அது ஒரு வார்த்தை போக்கிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அம்பா ஆடல் என்பதற்கு உண்மையான பொருள் அழகிய பாவை, அம்பாவை ஆடல் தான் அம்பாவாடல் என்று சொல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் நிச்சயம் பொருளாக இருக்க வேண்டும். அடுத்து அகநானூறு 181வது பாடலில் வர வரிகளில் பொய்கை சூழ்ந்த பொழில்மனை மகளிர் கைசை பாவை துறைக்கண் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதாவது பெண்கள் பொய்கை சூழ்ந்த பொழில் மனை மகளிர் அவங்க பெண்கள் எல்லோரும் கைசை பாவை, கைகளால் செய்த பாவை, அவர்கள் புனைந்த பாவை. சில சமயங்களில் அவர்கள் பாவையை செய்து கொண்டு போவார்கள் போல ஆற்றிற்கு. சில சமயங்களில் அவர்கள் ஆற்றில் இருக்கிற மண்ணை பிடித்து பாவை செய்வார்கள். இங்கே கைசை பாவை துறைக்கண் இருக்கும். அந்த மணலில் உள்ள நீரிலே இறக்குவார்களாம். அந்த நீரிலே அதை அமிழ்த்துவார்கள் அப்படின்றத இதில் தெரியுது. இதை எழுதியவர் பரணர். அப்புறம் ஒரு பாடல் கலித்தொகை 59வது ஒரு பாடல். இது எழுதியவர் கபிலர். இதில் என்னென்னா, தலைவன் தலைவியின் பின்னால் அவள் மீது காதல் கொண்டு செல்கிறான். அப்படி செல்லும் பொழுது அவள் கைகளில் ஒரு பாவை வைத்திருக்கிறாள். இந்த அம்பாவாடல் என்பதற்கான தரவு இது. பாவை வைத்திருக்கிறாள். அதோடு கூட சில செப்பு பாத்திரங்கள் வைத்திருக்கிறாள் சிறுசோறு சமைப்பதற்கு. அதாவது சிறுமுத்தன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கி சிறுசோறு சமைப்பதற்காக அவள் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாள். அவள் பின்னால் இவன் சென்று அவள் இவனை கண்டுகொள்ளவே இல்லை. அவள் தன்னுடைய தவத்திலே குறியாக இருக்கிறாள். ஏன்னா தவத்தை நீராடல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் மனம் சிதறாமல் இருப்பதற்காக அவள் இவனை காணாதது போல சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இவனுக்கு புரியவில்லை. அவள் தன்னை அலட்சியம் செய்து போகிறாள் அப்படின்னு தோணுது. அதனால் அருள் இலை இவளுக்கு என அயலார் பழிக்குங்கால் அவன் சொல்கிறான், உனக்கு அருள் இல்லை என்று மற்றவர்கள் பழிப்பார்கள் அப்படிங்கிறான். தையில் நீராடிய தவம் தலைப்படுவாயோ அப்படிங்கிறான். இப்படி தன்னை கண்டு கொள்ளாமல் சென்ற காரணத்தினால் நீ, ஏன்னா பெண்கள் தையில் நீராடிய தவம் எதற்கு செய்கிறார்கள்? ஒன்று மழை வளம் வேண்டுவதற்கு, இன்னொன்று நல்ல கணவனை பெறுவதற்கு. நீ நல்ல கணவனை பெறுவதற்காக இந்த தவம் செய்கிறாய் இல்லையா? தையில் நீராடிய தவம் தலைப்படுவாயோ என்று. அதனால் உனக்கு உண்டான பலன் என்ன? என்னை காணாமல் போகின்றாயே அப்படிங்கிறது அவனுடைய பொருளாக இந்த பாடலில் வந்திருக்கு. இந்த பாடலானது எதற்கு நான் ஆதாரமாக எடுத்தேன்னா, படையல் செய்யும் பாவையை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அதனால் பாவை நோன்பு பற்றியதும் சிறுசோறு சமைப்பது அது ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக இந்த பாடலை சொன்னேன். சரி, இப்போது தை மாதத்திலே நீராடுவது பற்றி நான் தை திருவிழா கிட்டத்தட்ட அது ஒரு நோன்பு திருவிழாவாகவே மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க தமிழர்கள். சரி, ஆனால் இப்போ நம்ம கொண்டாடுற பொங்கலுக்கும் அதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா சங்க இலக்கியத்தில் பொங்கல் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. அப்போது இது எப்படி பொங்கலாக இப்பொழுது மாறி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை நம்ம யோசிக்கணும். ஆனால் புழுக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதம் இருக்குது இலக்கியங்களில். புழுக்கள் அப்படிங்கிறது பொங்கல் என்ற பொருள் தான். இதில் சிலப்பதிகாரத்தில் காவல் தெய்வத்திற்கு புழுக்கள் சொரிந்து வழிபடுகிறார்கள். பொதுவாக இந்த பொங்கல் என்பது சமயம் சார்ந்த வழிபாடாகத்தான் முன்பு தொடர்ந்து இருந்திருக்குது. ஏன்னா சமயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு உள்ள சமயத்தை நீங்கள் நினைக்கக்கூடாது. அவரவர் வழிபடுகிற தெய்வம் வேறு வேறாக இருக்கும். சிறு தெய்வங்கள் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே இவங்க என்ன செய்கிறாங்க, பொங்கல் இட்டு வழிபடுவது வழக்கமாக இருக்குது. இன்றைக்கும் கோயிலில் சர்க்கரை பொங்கல் அங்கே போய் செய்து வழிபடுவது, இறைவனுக்கு படைத்து வழிபடுவதை இப்பொழுது நாம் காணலாம். அதனால் இந்த பழக்கமானது, தைப்பொங்கலானது இவ்வாறு தான் மாறியிருக்கணும். ஆண்டாள் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலூர் அம்பாவாய் அப்படிங்கிறாங்க. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படிங்கிறது சர்க்கரை பொங்கல், அதாவது அக்கார வடிசில் அப்படின்னு சொல்லப்படுகிறது தான். அது ஒரு பொங்கல் தான். ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, தைப்பூசத்தில் நெய் பூசும் ஒன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் அப்படிங்கிறாரு. அதாவது தைப்பூச நாளிலே நேரிழையார் ஒன்புழுக்கள், அதாவது சர்க்கரை பொங்கல் செய்து இறைவனுக்கு படைப்பார்கள், கொண்டாடுவார்கள் அப்படிங்கிறத திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார். சரி, புறநானூறு 22வது பாடலில் ஒரு வரி வருது. நம்ம இன்றைக்கு பார்க்குறோம் பொங்கல்னாலே செந்நெல்லும் கரும்பும் தான் ரொம்ப முக்கியம்.
இந்த சென்னலும் கரும்பும் ரெண்டும் சேர்ந்தே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த காலத்தில் ஒரு பாட்டு இந்த ரெண்டையும் சேர்த்தே குறிப்பிடுவதை பார்க்கலாம். புறநானூறு 22வது பாட்டில் குறுங்கோழியூர் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்கிறாரு. அலங்கு சென்னல் கதிர் வேய்ந்த கரும்பின் கொடி கூரை சாறு கொண்ட களம் போல. சாறு கொண்ட களம் அப்படின்னா விழா கொண்டாடிய இடம் அப்படின்னு அர்த்தம். சாறு என்றால் விழா அப்படிங்கிற பொருள். விழா கொண்டாடிய களம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாம். எது? அலங்கு சென்னல் கதிர் வேய்ந்த, சென்னல் இருக்கிறது நெற்கதிர், அதனுடைய தாளினால் குடிசையை வேய்ந்திருக்கிறாங்க. அடுத்து கரும்பின் கொடி கூரை, கரும்பு இருக்கு இல்லையா, அந்த கரும்பின் தாள், அதோடைய அந்த இலை போன்ற அமைப்பு, அதையும் வைத்து வேய்ந்திருக்கிறார்கள். கொடி கூரை சாறு கொண்ட களம் போல இருந்தது அப்படிங்கிற வார்த்தை இந்த பாடலில் தென்படுது. ஆக கரும்பும் சென்னலும் இன்றைக்கும் தொடர்ந்து வந்திருக்குது, இதே போல் சேர்ந்தே வந்திருக்குது. சீவக சிந்தாமணியில் 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு பாடல்ல மதுக்குலாம் அலங்கல் மாலை மங்கையர் வளர்த்த செண்டி புதுக்கலம் எழுந்த தீம்பால் பொங்கல். இந்த பொங்கல் என்ற வார்த்தை பதம் வந்துருச்சு. அதாவது பெண்கள் மதுக்குலாம் அலங்கல் மாலை, அசைகின்ற மாலை அணிந்த மங்கையர் வளர்த்த செண்டி, அவர்கள் செண்டி தீ வளர்த்து அதிலே புதுக்கலம் எழுந்த தீம்பால் பொங்கல், புது பானையிட்டு தீம்பால் பொங்கல், இனிய பால் பொங்கல் செய்கின்றார்கள் அப்படிங்கிற வரி வருது. ஆக பொங்கலுக்கு முன்னாடி 9ஆம் நூற்றாண்டில் சந்தேகமே வரலை. இப்போது நாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் இலக்கியத்தில் காணப்பட்ட ஒரு விழாவானது எப்படி மாறி இன்றைக்கு பொங்கல் விழாவாக மாறி இருக்கக்கூடும் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ சோழர் காலத்திலே சில கல்வெட்டுகள் நமக்கு கிடைத்திருக்குது. அதில் திருவொற்றியூர் செப்பேடுகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா அதில் புதியீடு அப்படிங்கிற வார்த்தை, அந்த புதியீடு பண்டிகை அப்படிங்கிறது இந்த பொங்கல் பண்டிகையை குறிப்பதாகவும், உத்தராயண சங்கராந்தி, பொங்கல் சோறு, பொங்கல் விழா அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அதில் இருக்குது, கல்வெட்டு ஆதாரம் இருக்குது. இதில் 1ஆம் ராஜேந்திரன் காலத்தில் முதல் அறுவடையை குறிப்பதற்கு புதியீடு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினால இது அறுவடையோடும் தொடர்புடையதாக இருக்குது. கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் மகர சங்கர மணப்பெரும் பொங்கல் அப்படிங்கிறது அவனுடைய காலத்து கல்வெட்டில் அந்த வார்த்தை பதம் இருக்குது. தைப்பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது தைப்பொங்கல் அன்று ராஜேந்திர சோழன் தன்னுடைய பரிவாரங்களோடு காவிரியில் நீராடினான். அதுவும் எப்போனா தைப்பொங்கல் அன்று அப்படிங்கிறது. இது தை நீராடலுடைய ஒரு சிறு மாற்றம், அந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பழக்கத்தின் மாற்றம் என்று தோன்றுகிறது. ஆக நாம் இன்றைக்கு தை மாதத்தில் கொண்டாடப்பட்ட திருநாள், அதுவும் தமிழர்கள் திருநாள், அந்த கால இலக்கியத்தில் இருந்து எப்படி உருமாறி இன்று தைப்பொங்கலாக நாம் எல்லோரும் மகிழக்கூடிய சமத்துவம் சார்ந்த ஒரு பொங்கலாக, சமயம் சார்ந்த பொங்கலாக இருந்தது எப்படி சமத்துவம் சார்ந்த ஒரு பொங்கலாக மாறியது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.